நேற்று ஆண்டு வேலை இந்த பிள்ளைங்க நான் பார்த்தேங்க. இங்கே நிறைய பேர் வந்து ஆண்டு வேலை நிறைய பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்க, பார்ப்பாங்க. உடனே வீடியோ எடுத்து லொக்கேஷன் எடுத்து அனுப்பிட்டு போயிடுவாங்க. ஸோ அது வந்து நல்லதுக்கு இல்லைங்க. அந்த ஏரியாவில் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணணும். அங்கே யாராவது சாப்பாடு போகிறவங்க இருக்காங்களா, இல்லை நம்ம போயிட்டோம்னா அந்த பிள்ளை இங்கே இருக்கான்னு சொல்கிறதுக்கு யாராவது ஒரு இன்ஃபார்மர் நம்பர், இந்த மாதிரி ப்ரொசீஜராக கரெக்டாக பண்ணிட்டோம்னா அன்னைக்கு ரெஸ்க்யூ பண்ண முடியாட்டினாலும் அடுத்த 2 நாள் பண்ண முடியாட்டினாலும் அடுத்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா நம்மகிட்ட வந்து அந்த ஏரியாவில் அந்த நாய் இருக்கா, என்ன நிலைமையில் இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க. நம்ம ஆண்டு வேலை பார்த்துட்டு நான் வருத்தப்பட்டு இந்த மாதிரி அனுப்பிட்டா எது முடிஞ்சு அப்படிங்க நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் நீங்கள் எஃபர்ட் போட்டிங்கன்னா அந்த பிள்ளையை காப்பாற்ற முடியும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கல்ச்சர் கொண்டு வாங்க, அது ரொம்ப நல்ல விஷயம். இப்போ இந்த பிள்ளைக்கு போய் வந்து நான் ஃபீடரை கண்டுபிடிச்சிட்டேங்க. அவங்க வந்து சாப்பாடு போடும்போதே போய் அவங்கள்ட்ட பேசிட்டேன். அவங்க ஒரு மாத்திரை வாங்கி கொடுத்தாங்க டாக்டர்கிட்ட, இந்த பிள்ளையோட வீடியோ காமிச்சு. ஸோ சந்தோஷமாக இருந்துச்சு, அவங்களே முயற்சி பண்ணாங்க. பட் ஆனால் அவளுக்கு ஐவி ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா தான் சரியாக வரும். ஸோ ரெஸ்க்யூ நாளைக்கு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன், பார்ப்போம். இன்னொன்று, இவளுக்கு வந்து எடுத்து வச்சு பார்க்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லைங்க. காதை க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே ஏரியாலே அவங்க கையில் ஒப்படைச்சிட்டு மாத்திரை கொடுத்து அவங்க கொடுத்துருவாங்க. அது மாதிரி பச்சைக்கறி போட்டாங்க. பச்சைக்கறி தப்பாக கரெக்டாக அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் பச்சைக்கறி ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஆனால் அதுக்கு ப்ராப்பராக பூச்சி மருந்து கொடுக்கணும், இல்லாட்டினா உடம்புல புழுக்கள் நிறையா வந்துடும். பச்சைக்கறி சாப்பிட்டா மனுஷனை கடிக்கும், அந்த மாதிரி மூட நம்பிக்கையில் நம்பாதீங்க.